கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக தெரிவித்துள்ளேன். புதிய வருஷத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். இந்த வருஷம் உள்ள வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் இன்னைக்குள்ள செய்திக்கு கடந்து போகிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2025க்குள்ள வாக்கு தத்துவம், என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இன்னைக்குள்ள செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக வாக்கு தத்தங்களை ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து இன்னைக்குள்ள செய்திக்கு நாம் கடந்து போகிறோம். சோதனை காலத்திற்கு தப்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். விழித்திருந்து ஜெபிக்கும் போது சோதனை காலத்திலே தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, என் வாழ்க்கையே சோதனையா போயிட்டு இருக்கு அப்படின்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவரிடத்தை பெறுவான். சோதனை காலம் போயிட்டு இருக்கு, எனக்கு இந்த வருஷத்துல இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு போராட்டம் சொல்லி ஏகப்பட்ட குடும்பத்துல ஏகப்பட்ட காரியம் உண்டு. என் வாழ்க்கையில கூட இருக்கு. இன்னைக்கு பகல் நேரத்துல நான் வெளியில போயிட்டு 2 வீலர்ல வந்துட்டு இருந்தேன். வரும்போது பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் பார்த்துட்டு தான் வந்தேன். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, வண்டியில வந்துட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தேன், அங்க ஒரு குடும்பத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்குறாங்க. இப்படிப்பட்ட உலகத்துலதான் இந்த 2025 நம்ம தொடங்கி போயிட்டு இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருப்பான் நான் கேட்டா தெரியல. ரவிராஜுக்காக முடிஞ்சா ஜெபித்து கொள்ளுங்க. தேவனர்லியப்ப மினிஸ்டர் சேனலுக்கு முடிந்தா ஒரு நிமிடமா ஜெபித்து கொள்ளுங்க. எத்தனையோ குடும்பத்துல சாட்சி சொல்லுவீங்க, பிரதர் உங்களுடைய சேனல் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல சாட்சி சொல்லியிருக்கீங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக முடிஞ்சா ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து இருக்கிறீங்க. கடந்த வருஷத்துல ஒரு தாயார் அழகா ஒரு சாட்சி சொன்னாங்க, பிரதர் உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து ஒரு முழு பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு நான் 2 தடவை வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய கிருபையினால அந்த சாட்சியை நான் பார்த்தேன். இதை ஏன் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இந்த வருஷத்துல பைபிள் வாசித்து முடிக்கிறதுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினாலே. அப்போ வசனத்தின்படி காத்து கொண்டா மட்டும்தான் நம்ம சுத்தமா வாழ முடியும். நம்ம சுத்தமா வாழ்ந்தா மட்டும்தான் சோதனை காலத்திலே தப்பித்து கொள்ள முடியும். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப சோதனை காலம் அப்படின்னாலே எந்த நாட்டிலே எந்த நேரத்திலே என்னன்னாலும் நடந்துட்டு இருக்கும், அதான் சோதனை காலம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஒன்று சொன்னேன். நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன், அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், ஆக்சிடென்ட்ல இறந்து போய் இருக்கிறாங்க. பார்த்துட்டு தான் வந்தேன். இதுதான் இன்னைக்கு உள்ள தகவல். இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம வாழ்ற காலம் முதல்ல கடைசி காலம். இப்படிப்பட்ட காலத்திலே பிரதர் நான் என்ன பிரதர் செய்யணும்? எனக்கு பிள்ளைகள் இருக்கு, எனக்கு கணவர் இருக்கிறாங்க, எனக்கு பேரம்பேத்தி இருக்கிறாங்க, எங்க வீட்டில் ஒரு பெரிய குடும்பம், சில குடும்பத்தில் நான் தனியா இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் இருக்கிற இடத்துல கையில முதல்ல பைபிள் எடுத்து வாசிங்க.
ஏன்னா நிறைய குடும்பத்தில் பைபிள் வாசிக்காமல் செல்ஃபோனை கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்காங்க. செல்ஃபோன் இல்லை வாழ்க்கை. பைபிள் எடுத்து கையில் எடுத்து நீங்கள் உட்காந்து வாசிங்க. ஏன்னா காலம் கடைசியாக இருக்கு. இந்த வருஷம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், தேவன் அருளியாப்பு மினிஸ்ட்ரி சேனலுக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதனால சோதனை காலம், இந்த சோதனை காலத்துல எப்படி தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னா விழித்திருந்து ஜெபிக்கணும். 2வது, உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே சுத்தமா இருந்தால், வசனத்தின்படி காத்து கொண்டா மட்டும்தான் சுத்தம். அதனால இன்னைக்குள்ள செய்தியை நான் மறுபடியும் அடுத்த செய்தி இருக்கு. அதனால இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம் மட்டும் லைட்டா சொல்லியிருக்கேன். இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, காலையில் செய்தி கேட்டிருப்பீங்க, நைட் நேரத்தில் அடுத்த செய்தி எதிர்பார்ப்பீங்க. அப்போ நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம். ஒருவேளை நான் காலையில் உள்ள செய்தி கேட்கல அப்படின்னா அதில் போய் கேளுங்க, இதனுடைய முழு செய்தி அங்கே இருக்கு. ஹல்லேலூயா. நைட்டுக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மறுபடியும் சொல்றேன், இந்த வருஷம் சோதனை காலம். இந்த சோதனை காலத்திலே தப்பித்து கொள்ளணும், நானும் தப்பிக்கணும். சோதனை காலத்துல நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. என் வாழ்க்கை ஆல்ரெடி சோதனையாக தான் இருக்கு, இதுல இருந்து நான் தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னை அவன் ஏமாத்திட்டான், என்னை அவ ஏமாத்திட்டான், சொந்தக்காரன் ஏமாத்திட்டான், என் ஃப்ரெண்டு ஏமாத்திட்டாங்க, நான் அவங்கள்ட்ட பழகினேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, அதனால என் வாழ்க்கையில எல்லாமே நஷ்டமாயிட்டு. இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில நான் பல தடவை பார்த்துட்டு வந்துட்டேன். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பினால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதை ஏன் நைட் நேரத்தில் சொல்லி தர வேண்டியது அப்படின்னா, நைட் நேரத்தில் செல்போன்ல 6 மணி நேரம் 8 மணி நேரம் பேசக்கூடிய குடும்பம் நிறைய இருக்கு. வீண் வார்த்தையினாலே பாவம். வாயை திறந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னார்ல. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இந்த வருஷம் இந்த 2025ஆம் வருஷம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுருங்க. அப்படி நம்பிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உட்கார்ந்து எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, ஐயோ 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 உட்காந்து புலம்பிட்டு இருப்பீங்க. அதை ஏன் சொல்லி தர வேண்டிய அப்படின்னா, கடைசி காலத்திலே கொள்ளை நோய்னு எழுதப்பட்டிருக்கு, பஞ்சம் எழுதப்பட்டிருக்கு, தேசத்துக்கு தேசம் யுத்தம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம யாரை நம்புறோமோ மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். எந்த நேரத்துல எந்த மனுஷன் எப்படி மாறினா, ஏன் மாறினா கண்டுபிடிக்க முடியல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிலாம் தடுமாற்றம் வருது, ஏன் கண்ணீர் வாழ்க்கையா மாறுது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் உபத்திரம் வருது கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி ஏமாந்துருவாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அதுல 2வது பாயிண்ட் இருக்குல்ல, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஒரு குடும்பத்துல எப்போதுமே சொல்லுவாங்க, என் பையன் என்னைய பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிம்பாங்க. எப்படி சொல்லுவாங்க? என் பையன் என்னைய பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிம்பாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா பையன் உயிரோட இல்லை. அந்த வீட்டுல கண்ணீர் வாழ்க்கையா மாறிட்டு. இன்னொரு வீட்டுல என் புருஷன் என்னை பத்திரமா பார்த்துக்கிடுவான்ப்பா, என் புருஷன் இருக்கிறதே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிம்பாங்க.
அந்த புருஷன் அடுத்த நாள் காலையில் உயிரோடு இருந்தால் தான் உண்டு. இதுதான் உண்மையான ரிசல்ட். இன்னைக்கு காலையில், இன்னைக்கு ராத்திரி, நாளைக்கு காலையில் எப்படி இருக்கும்? தேவனுடைய கரத்தில் இருக்கு. நம்முடைய சுவாசத்தை அவருடைய உள்ளங்கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் வச்சிருக்காரு. நம்ம அவருடைய கையில் இருக்கும். அவர் கையில் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரவிராஜ் எப்படி அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கும். உங்கள்கிட்ட வேணா நான் பேசிடலாம், ஆனா தேவனுக்கு முன்பா யாரும் தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாது. பூமியில செத்து போனதுக்கு அப்புறம் பரலோகத்துல போய் நின்று ஆகணும். நியாயத்திற்கு நாள்ல நின்று ஆகணும். ரவிராஜா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இந்த செய்தி கேட்டாலும் சரி, நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் பரலோகத்துல போய் ஒரு நாள் நின்று ஆகணும். அதனால நைட் நேரத்துல ஏதோ நான் ஒரு 10 நிமிஷம் செய்தி கேட்டேன், என் வாழ்க்கை இப்படியே ஓட்டிடலாம், அப்படி கிடையாது. இன்னைக்கு காலையில சாப்பிட்ருப்போம், மத்தியானம் சாப்பிட்ருப்போம், ராத்திரி சாப்பிட்ருப்போம். கையில பைபிள் தொட்டு, கையில பைபிள் எடுத்து நம்ம உட்கார்ந்து வாசித்தோமா? இதை முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் நம்ம அனுப்பியிருப்போம், நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசித்தோமா? இந்த வருஷம் 1ஆம் தேதி நம்ம பைபிள் எடுத்து வாசித்தாச்சா? முதல்ல அதைத்தான் நம்ம யோசிக்கணும். உலகத்துக்குள்ள 1000 விஷயம் நடக்கட்டும், உங்கள் வீட்டில் உங்கள் கையில் நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்தீங்களா? எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், இயேசு ரொம்ப பிடிக்கும், இயேசு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்களா? நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசித்தோமா? கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலன்னா யார் மேலே உள்ள தப்பு? யார் மேலே உள்ள மிஸ்டேக்கு? நம்ம மேலே தான் உள்ள மிஸ்டேக். அதனால நைட் நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இந்த வருஷம் நீங்க முடிந்தால் டெய்லி நைட்டு செய்தி கேளுங்க. ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சோதனை காலத்துல பிசாசு எப்படிலாம் வருவான், அந்த டாபிக் பேச போறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாயிண்ட் வேணா சொல்றேன். சுவாசம் உள்ள மனுஷனை நம்பும் போது அந்த இடத்துல பிசாசு வருவான். நான் ஒரு கீவேர்டு மாதிரி சொல்லித்தரேன். ஒரு வீடை நம்ம வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா சாவி முதல்ல திறக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள போகும். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நம்ம சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி 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 போகும்போது அந்த இடத்துக்குள்ள சத்துரு வருவான். உடனே சில மக்கள் சொல்லுவாங்க, பிரதர், என் வீட்டிலேயே நான் என் கணவர் மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன், என் மனைவியை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன், என் பிள்ளையை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன். நம்புங்க, நம்புங்க, தப்பு இல்லை. ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? மனைவிக்காக 24 மணி நேரம் வாழ்றோமா? இல்ல புருஷனுக்காக 24 மணி நேரம் வாழ்றோமா? பிள்ளைக்காக 24 மணி நேரம் வாழ்றோமா? அப்படி இல்லைன்னா நான் இயேசுக்காக நான் வாழ்றேன்னா? நல்லா யோசித்து பாருங்களேன். சர்ச்சுக்கே போக மாட்டாங்களாம், கையில பைபிள் எடுத்தே வாசிக்க மாட்டாங்களாம், 24 மணி நேரம். ஆனா அந்த பூமியில உயிரோட தான் இருக்கும். நமக்கு சுவாசம் தந்திருக்காருல்ல, சுவாசம் தந்த தேவனுக்கு நான் என்ன செஞ்சேன்? எனக்கு தெரிஞ்சு நான் 2016 கையில் பைபிள் எடுத்து வாசித்து முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். 2015 கொஞ்சம் அதிகமாக வாசிக்க ஆரம்பிச்சேன். ஊழியத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஒன்றுமே இல்லை, செத்தா மண்ணு, களிமண் அப்படின்னு சொல்லி என்னையை நான் முதல்ல வெறுக்க ஆரம்பித்தேன். அதான் ரவிராஜ். ரவிராஜ்னா யார் அப்படின்னா, என்னையை நான் முதல்ல வெறுக்க ஆரம்பித்தேன். சிலவங்க என்கிட்ட யாராவது ஜெபிக்கிறப்போ புகழ்ந்து பேசுவாங்க. புகழ்ந்தா அங்கே பிசாசு வந்துடுவான். பெருமையாக பேசுகிற இடத்துல அங்கே பிசாசு உள்ளே வந்துடுவான். செத்தா களிமண், அவ்வளோதான், மண்ணோட மிக்ஸ் ஆயிரும், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அழகா அந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். மனுஷனை நம்பி 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 உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா தேவனை சார்ந்து கொள்வோம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு, அதாவது எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். வண்டியில் வந்துட்டு இருந்தேன், அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இறந்து போயிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்குள்ள தகவல். அப்போ மனுஷனை நம்பி 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 சில குடும்பத்துல அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாது. எல்லாரும் மாசம் 1ஆம் தேதி ஆயிட்டு அப்படின்னாலே இஎம்ஐ லோனு, அப்புறம்
ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்னும் வெளியில் நகை கடன் இருக்கும், குழு லோன் இருக்கும், வெளியில் கடன் வாங்கியிருப்பாங்க, வியாபாரத்து கடன், விவசாய கடன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டுருக்கும். ஆனால் நமக்கு உயிர் தந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார்ல, அந்த தேவனை நான் நம்பியிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அந்த உலகத்துல வேற யாரையோ நம்பி 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 ஓடியாச்சுன்னா அது பிரச்சனையா மாறிடும். அதனால ஜெபித்து முடிக்க போறேன். டெய்லி நைட் இணைந்துருங்க, காலையிலையும் இணைந்துருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றி எடுத்துகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொன்னீங்கப்பா. நன்றி. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுருங்க அப்படின்றீங்கப்பா. அதுக்காக நன்றி. எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்றீங்க. நன்றி. இரவு நேரத்திலே தாழ்த்தீரோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்தை அப்பா எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வச்சிருங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே ஆசீர்வச்சிருங்க. நிறைய தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லாரையும் ஆசீர்வச்சிருங்க. நாளைக்குள்ள நாள் உங்க கரத்துல இருக்குப்பா. இந்த வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. உங்க கரம் தொட்டு எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க கிருபை தாங்க. உங்க கிருபை தாங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. சந்தோஷமா ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளை இல்லாமப்பா. உங்களை விட்டு நாங்கள் தள்ளி போய் வாழ்ந்த எத்தனையோ நாட்கள் உண்டு, வருஷம் உண்டு. இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆசீர்வதிச்சுங்கப்பா. நாளைக்குள்ள காரியத்தை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டி போயிட்டாங்க, அவங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க, உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சமாதானத்தை தந்து இன்பமாக நித்திரைத்தாங்க. தேவன் அருளியாப்பு மினிஸ்ட்ரி மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்க சொன்ன எல்லா ஜெப குறிப்பும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ரவிராஜை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியாப்பு மினிஸ்ட்ரியாலே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பரிபூர்ணமான கிருபை தாங்க. உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. இந்த வருஷத்தை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தரே பொறுப்படுத்துங்க. எங்க வாழ்க்கையிலே எங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே உமக்கு தெரியும்பா. நாங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரைத்தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி ஆசுறீங்க. எல்லா வீட்டுகளிலுமே தேவ சமாதானம் உண்டாகட்டும். எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மகிமை உடட்டும். உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தினமும் ஒரு நிமிடமா ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நைட் நேரத்தில் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிச்சுட்டு டெய்லி எத்தனை அதிகாரம் பைபிள் வாசித்தீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். பைபிள் சாட் இருக்குது. வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டிங்கன்னா முழு பைபிள் வாசித்து முடிக்க பைபிள் சாட் இருக்குது. இந்த வருஷத்தில் பைபிள் வாசித்து முடிக்க பைபிள் சாட் இருக்குது. கேட்டிங்கன்னா அனுப்பி வைப்போம். அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.